என்ன மாதிரியே எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும், கிடைக்கவும் கிடைக்காது. நம்மளும் கஷ்டப்பட்டு குட்டிக்காரன் அடிப்போம், அதை தொடக்கூட முடியாது. ஆனால் வந்து நம்ம அதை விட அதிகமாக போராடி இருப்போம், எலிஜிபிளாக இருப்போம், ஒன்றும் முடியாது. எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இப்படி தான் நடந்திருக்குது. ரொம்ப நான் ஆசைப்பட்ட விஷயம்லாம் ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சா ரொம்ப குட்டிக்காரன்லாம் அடித்து தலைகளை தொங்கினா தான் கிடைக்கும். அருணுக்கு இப்படி சொன்னாலும் பிடிக்காது. உனக்கு என்ன வருதோ அதை மட்டும் பாரு, அடுத்தவங்கள பார்க்குறேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, சொசைட்டியில் தான் நான் வாழ்கிறோம். சுற்றி இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னு ரியலைஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக கிடச்சிருக்குன்ற வார்த்தையை அவங்களே அவங்க வாயால் சொல்கிறப்ப கொஞ்சம் மன வருத்தமாக தான் ஆகும். சரியான காண்டு எனக்கு. எதுக்காக இந்த பொன்மொழினா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ண, அது கிடைக்கல. அதனால் சரியான காண்டு எனக்கு. சரி ஓகேன்ற சோகமாக இருந்தேன். பயப்புள்ள வந்து சோத்தை போட்டோன்னு ஆத்திரவான்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி எனக்கு சோறு வாங்கி தரதுனா. கிஃப்ட்டுனாலும் சாப்பாடு, சோகமாக இருந்தாலும் சாப்பாடு, சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பாடு. அம்மாப்டேல மைனா கடைக்கு தான் போனோம். நானுமே சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ஓகேன்னு ரிலாக்ஸ் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது. நம்ம உலகத்தில் எதையாவது போட்டு நம்மளே ஆற்றிக்கிட்டா தான் அடுத்தடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அது பத்தாதுன்னு சென்னை கேக்ஸ் போயிட்டு ஏதாவது வேணுன்னா ஸ்வீட்டாக வாங்கி சாப்பிடுன்னா, சரி இவெல்லாம் இப்படி இருந்தால் தான் வாங்கி தருவான், இதுக்காகவே 100 நாள் கூட சோகமாக இருக்கலாம் மாட்டிருக்குன்னு இருந்துச்சு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா. எனக்கு இந்த லாலிபாப் ரொம்ப நாள் சாப்பிடணுன்னு ஆசை. அதையும் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. என்னோட நிழலில் ஒருத்தன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். வேறு யாரும் இல்லை, நான் பெத்தெடுத்த செல்வம் தான். அம்மா சோகமாக இருக்கா, கடைக்கு போகலானோடனே இவன் குஷி ஆகிட்டான். இவன் போய் என் சோகத்தில் இவன் என்ஜாய் பண்ண ஒரே ஆள் இவன் தான். இவனும் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டான். நானும் கொஞ்சம் கூல் ஆகிட்டேன். ஓகே, அடுத்த கட்ட முயற்சியை பார்ப்போம்.